பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமேன். ஸோ இந்த நாளிலும் தேவனாகிய கிறிஸ்து நம்மோடு பேச அவர் நல்லவராக இருக்கிறார். பாருங்களேன், இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருங்காலத்தை குறித்து எல்லோருக்குமே ஒரு பயம் உண்டு. ஸோ என்ன நடக்குமோ, அடுத்து என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, என்னென்ன சூழ்நிலைகள் மாறுமோ, ஆண்டவரே காலம் போகிறது, இந்த காரியத்தை நான் எப்படி தாண்ட போறேன்னு சொல்லி பல காரியங்களை குறித்து குழப்பத்தோட இந்த வேளையில் காணப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லை, பயமும் கூட வருகிறது. இந்த காரியத்தை எப்படி முடிக்க முடியும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கேன்னு சொல்லி சூழ்நிலைகளை கண்டு காரியங்களை கண்டு நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்களேன், விசேஷமாக ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த காலை வேளை உங்களோடு பேசுகிறார். நம்ம முன்ன ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தோம், முன்காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு நேரத்தில் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தி அதிசயம் செய்து நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அப்பொழுது நம்ம நிறைய சாட்சிகளை சொன்னோம். ஆண்டவர் என்னை கடக்க செய்தார், என்னை தாண்ட செய்தார், எனக்கு அற்புதம் செய்தார், என் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி முன்காலத்தை குறித்து நிறைய சாட்சிகள் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை கண்டு நம்ம ஒவ்வொரு இடத்துல பயந்து பயந்து ஐயோ இது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். முன்ன என்ன நடந்தது, முன்ன எப்படி நம்ம விடுதலை ஆனோம், அதை இப்போ ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையும் பலனும் நாம இப்போ இழந்து போயிட்டோம். பாருங்க, வேத வசனத்தில் நான் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார். பார்த்தீங்கன்னா, இது ஒரு அருமையான வசனம், வார்த்தை. கோலியாத்தை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜாவாக இருக்கிற சவுல் பயப்படுகிறான். எல்லோருமே பயப்படுகிறார்கள். அங்கே இருந்தவர்கள், இராணுவ வீரர்கள், தளபதிகள் எல்லோருமே பயப்படுகிறார்கள். அவன் ஒரு பெரிய ராட்சசனாக இருக்கிறான், அவனை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும், அவனை மேற்கொள்ளவே வாய்ப்பில்லை. ஸோ இது பெரிய பிரச்சனையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சவுல் ராஜா பயந்து, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மகன்தான். ஆனால் அவரு இந்த பிரச்சனையை கண்டு, கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கி அந்த சீட்டை விட்டு எழுந்துக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனா தாவீது என்ற ஒரு சிறிய வாலிபன் அந்த களத்துக்கு வருகிறான். அங்கே வந்து பார்த்து பயப்படாமல் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான். ஏன் நீங்கள் எல்லாம் பயப்படுறீங்க, கர்த்தர் இருக்கிறாரே, கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு நீங்கள் இப்படி இருக்காதீங்க, தேவன் நடத்துவார் வாங்கன்னு சொல்லி அவன் எவ்வளவோ காரியங்களை அவங்களோடு பேசுகிறான். பேசிட்டு நான் போகிறேன், கோலியாத்தை மேற்கொள்ள நான் போகிறேன்னு சொல்லும்போது இவன் தைரியமான பேச்சை கண்டு இவனை கொண்டு வந்து ராஜாவாகிய சவுல் கிட்ட கொடுக்குறாங்க. சவுல் கிட்ட வரும்போது தான் ராஜா கேட்குறாரு, எப்படி உன்னால், நீ சின்ன பையனாக இருக்க, நீ எப்படி இந்த விஷயத்தெல்லாம் உன்னால மேற்கொள்ள முடியாதுப்பா அப்படின்னா, தாவீது அப்பதான் இந்த வார்த்தையை சொல்கிறார், என்ன சிங்கத்துக்கு கைக்கும் கரடியின் கைக்கும் எங்கள் அப்பா ஆடு மேய்க்க என்னை அனுப்பியிருந்தார். அது என்னுடைய ஆடுகளில் ஒரு ஆடு கரடியும் சிங்கமும் அதை எடுத்துக்கிட்டு போகும்போது அதனுடைய கைக்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தார். அதிலிருந்து நான் அந்த ஆட்டுக்குட்டி நான் தப்புவிச்சேன், நான் காப்பாற்றினேன். அந்த தேவன் என் கூட தான் இருக்கிறாரு. ஸோ இந்த பெலிஸ்தன்கிட்ட இருந்தும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை அங்கே அவன் சொல்லுகிறான். ஆமென், அல்லேலூயா. இது தாவீதுடைய சாட்சி. இது தாவீது கடந்து எக்ஸ்பீரியன்ஸ். அவன் சொல்லுகிறான், முன்ன இதை காட்டிலும் மிருகம், அது மனுஷனை பார்த்து அப்படியே பீறி போட்டுரும், சாகடிச்சிரும். ஆனால் அது கையில இருந்து நான் ஆட்டை தப்பு வச்சேன் அப்படின்ற ஒரு சாட்சி அவர் முன்ன சொல்றார். நான் முன்னாடியே கடந்து வந்துட்டேன், எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டேன், என்னால் முடியும், நான் அதையே ஜெயிச்சுட்டேன், இதை ஜெயிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து வரானா. இதை தான் ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில பேசுகிறார். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்கள், எத்தனையோ வறுமையான சூழ்நிலைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. இதை ஈஸியாக உங்களால் தாண்ட முடியும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில. அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ விதமான பயங்கள், எத்தனையோ விதமான காரியங்கள், கிரிட்டிக்கலான பொசிஷன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நெருக்கப்படும் பொழுது நீங்க எல்லாம் எது எப்படி நடக்கும்னு யோசிச்சீங்க. ஆனா அதை ஆண்டவர் அழகாய் கடந்து வர செய்தார். என் தேவனாகிய கிறிஸ்து அதை கடக்க செய்தார்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற காரியம் தாவீது சொன்னது போலவே நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அன்னைக்கு ஆண்டவர் என் தப்புவித்தார், என் தேவையை சந்தித்தார், எனக்கு பலத்தை கொடுத்தார், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார், என்னை அன்று கிறிஸ்துக்குள்ள சாட்சியா நிற்க வைத்தார். அநேக இடங்களில் நான் சாட்சி சொன்னேன். இப்பவும் அவர் என்னை தப்புவிப்பார், என்னை சாட்சியா நிறுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்க விசுவாசம் உள்ள சாட்சியை சொல்லுங்க. துவண்டு போகாதீங்க. காரியம் ஏதாவது எதிராக வந்ததுன்னா இன்னைக்கு தான் நம்ம புதுசா அதை மீட் பண்ற மாதிரியே நம்ம பயப்படுவோம். கிறிஸ்துக்குள்ள வளர்ந்தவங்களும் சரி, வளராதவங்களும் சரி, பயந்து பயந்து பார்ப்போம், ஐயோ இது எப்படி எப்படி எப்படின்ட்டு. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. தப்புவிக்கிறவர் அவர். ஆமென்.
ஹல்லேலூயா. ஸோ இம்மட்டும் காத்தார், இனியும் உங்களை காத்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் தப்புவிப்பார். இன்னமும் உங்களுக்கு வருகிற எல்லா காரியங்களிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராகவும் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, தேவன் உங்களோடு கூட இருப்பார். தாவீது சொன்ன சாட்சி நீங்கள் சொல்லுங்க. அடியேன் இந்த வேளையில் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான பிரசங்கத்தை ஆண்டவரே அப்பா இந்த வேளையில கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இது எந்த இடங்களெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீர் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் சாட்சி சொல்லும் விதமாக தாவீது கோலியாத்தை ஜெயித்து வந்தான், அதே மாதிரி என் பிள்ளைகளும் எல்லா பிரச்சனைகளும் ஜெயித்து வர கர்த்தர் கிருபை தருவீராக. நீ தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர். முன்னே இந்த பிள்ளைகளோடு இருந்தீங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்து ஜெயிச்சு வர கிருபை செய்தீங்க. இப்பொழுதும் ஜெயிக்க வைக்க போகிறேன். எல்லோரும் எல்லாவற்றிலும் சாட்சி சொல்ல போகிறார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் விழுந்தார்களோ அங்கெல்லாம் எழுப்பி நிற்க செய்யுங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இப்பொழுதும் வியாதி விக்கிறவங்களோடு பலவீனங்களோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா அவர்களை பூரண சுகத்தினால் இடைக்கட்டும், பூரண சமாதானத்தினால் இடைக்கட்டும். ஆசீர்வதி இயேசு நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.